மகேஷ் பாபு தற்போது ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் ஸ்பைடர் படத்தில் நடித்து முடித்திருக்கிறார். தமிழ், தெலுங்கு என இரு மொழிகளிலும் உருவாகி வரும் இப்படம் தசராவை முன்னிட்டு வருகிற செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி வெளியாகிறது. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மற்றும் ட்ரீசர் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. ஸ்பைடர் மூலமாக மகேஷ் பாபு தமிழில் நேரடியாக அறிமுகமாகிறார். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைத்துள்ளார். இதில் பிரிஜேஷ் சாண்டியால் பாடல் ஒன்றை பாடியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹிந்தி பட உலகில் சக்கை போடு போட்ட தனு வெட்ஸ் மனு ரிட்டர்ன்ஸ் படத்தில் மாபெரும் ஹிட்டான பன்னோ பாடல் பாடி புகழின் உச்சிக்கு சென்றவர் பிரிஜேஷ் சாண்டில்யா என்பது குறிப்பிடத்தக்கது. இது குறித்த பிரிஜேஷ் சாண்டில்யா கூறும் பொழுது, ஏஆர் முருகதாஸ், மகேஷ் பாபு மற்றும் ஹாரிஸ் ஜெயராஜ் போன்ற ஜாம்பவான்களோடு பணிபுரிவது எனது கனவாகும். சினிமாவில் பல சாதனைகளை செய்துள்ள இவர்கள் இன்னமும் எளிமையாக இருப்பது கண்டு வியந்தேன். இந்த வியப்பினை எனக்கு அளித்ததற்கு அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இசைக்கு மொழிகளோ எல்லைகளோ இல்லவே இல்லை என்பதை நம்பும் எனக்கு இப்பாடல் மூலம் தென்னிந்திய சினிமாவில் நுழைவது மிகுந்த மகிழ்ச்சி. ஹாரிஸ் ஜெயராஜ் சாரின் இசையில் நான் பாடியிருக்கும் இப்பாடல் மிகவும் அருமையாக இருக்கிறது. இது ஒரு மாபெரும் ஹிட் பாடல் ஆகும் என உறுதியாக கூறுவேன். இசை பற்றியும் அதன் நுணுக்கங்கள் பற்றியும் ஹாரிஸ் சாரிடம் நிறைய கற்றுக்கொண்டேன். அவருடன் பணிபுரிந்ததில் எனக்கு பெருமை. இப்பாடல் ரசிகர்களை நிச்சயம் கவர்ந்து மயக்கும் என நம்புகிறேன். சத்யஜோதி பிலிம்ஸ் நிறுவனம் பெரும் பொருட்செலவில் தயாரித்து வரும் விவேகம் படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு அண்மையில் செர்பியாவில் முடிந்தது. தற்போது இறுதிக்கட்ட பணிகள் பரபரப்பாக நடைபெற்று வருகின்றன. சிவா இயக்கத்தில் உருவாகியுள்ள இப்படம் விவேக் ஒபராய், காஜல் அகர்வால், அக்ஷரா ஹாசன் உள்ளிட்ட பலர் அஜித்துடன் இணைந்து நடிக்கின்றனர். அனிருத் இசையமைத்துள்ள இப்படத்திற்கு வெற்றி ஒளிப்பதிவு செய்துள்ளார். ஹைதராபாத்தில் அஜித் டப்பிங் பேசிக் கொண்டிருக்க சென்னையில் உள்ள நாக் ஸ்டுடியோவில் பிற பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் விவேகம் படத்தின் கிராபிக்ஸ் பணிகள் தாமதமாவதால் ஆகஸ்ட் 10ஆம் தேதி படம் வெளியாக வாய்ப்பில்லை. ஆகஸ்ட் 24ஆம் தேதி தான் வெளியாகும் என்ற தகவல் படத்துறையில் பரவி வருகிறது. இந்த தகவலை மறுத்துள்ள படக்குழுவினர் உறுதியாக ஆகஸ்ட் 10ஆம் தேதி விவேகம் படம் வெளியாகும் என்று தெரிவித்துள்ளனர். கிராபிக்ஸ் பணிகள் கடந்த வருடமே தொடங்கிவிட்டதால் திட்டமிட்டபடி பணிகள் நடைபெற்று வருவதாகவும் விரைவில் தணிக்கையில் அனுப்ப உள்ளோம் என்றும் தயாரிப்பாளர் சார்பில் தெரிவித்துள்ளார்கள். சிறுத்தை சிவா இயக்கத்தில் தல அஜித் நடிப்பில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள படம் விவேகம். அஜித் நடித்துள்ள படங்களிலேயே அதிக பொருட்செலவில் பிரம்மாண்டமாக உருவாகி வரும் படமும் விவேகம் தான். இப்படத்தின் படப்பிடிப்பு சென்னையில் நடந்தாலும் பெரும்பாலும் பல்கேரியாவில் உள்ள பிரபல ஸ்டுடியோவிலேயே படமாக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் வெளியான இப்படத்தின் ட்ரீசர் நல்ல வரவேற்பை பெற்றதுடன் கபாலி, தெரி உள்ளிட்ட படங்களின் ட்ரீசர் சாதனைகளை முறியடித்துள்ளது. அனிருத் இசையில் சர்வைவா மற்றும் தலை விடுதலை பாடல்கள் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இந்நிலையில் விவேகம் 3வது பாடல் நாளை வெளியாகும் என அனிருத் அவரது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். அஜித், காஜல் அகர்வாலுடன் இடையான காதல் பாடலாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த பாடலின் சிறப்பம்சம் என்னவென்றால், இந்த பாடலை கபிலன் வைரமுத்து எழுதியிருக்கிறார். முதல் முறையாக அனிருத் சிவாவுடன் கபிலன் இணைந்திருக்கிறார். அஜித்திற்காக கபிலன் எழுதியுள்ள இந்த பாடல் இது என்பது குறிப்பிடத்தக்கது. காதலடா என்ற வார்த்தையுடன் தொடங்கும் இந்த பாடல் ஒரு மெல்லிசை பாடலாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பாடலை பிரதீப் குமார், சாஷா திரிபாதி இணைந்து பாடியிருக்கின்றனர். காஜல் அகர்வால், விவேக் ஒபராய், அக்ஷரா ஹாசன் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருக்கும் இப்படம் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வெளியாகும் என்று படக்குழுவினர் அறிவித்துள்ளனர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அஜித் சார் பத்தின உங்களது கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.